ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலேஸ் வேர்ல்ட். ரொம்ப நாள் ஆகிடுச்சு நம்மளோட சேனலில் லாங் வீடியோஸ் போட்டு. நான் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஷார்ட் வீடியோஸில் போட்டிருக்கேன். நம்மளோட ப்ராடக்ட்டை டீட்டெயில் பற்றியும் அதில் வந்து போட்டிருக்கேன். இன்ன வரைக்குமே அந்த வீடியோஸ்க்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி யூடியூப்லேருந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து பார்த்துட்டு இப்போ நியூ கஸ்டமர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து நம்ம ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணி நல்ல ரிவ்யூ சொல்லிகிட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் 4000 சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணிட்டோம். நிறைய பேர் வந்து மணி சேவிங்ஸ் வீடியோஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க. என்னால் வந்து கொஞ்சம் நாளாக வீடியோஸ் வந்து போட முடியல. ஏன்னா நான் வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டவுன் ஆகிட்டேன். ஸோ அதனால தான் என்னால் வந்து அதில் வீடியோஸ் போட முடியல. ஏன்னா மணி சேவிங் வீடியோஸ் வந்து நான் வீட்டில் அந்த பிளானை வந்து ஒர்க் அவுட் பண்ணி அதில் என்னால் சேவ் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறத தான் நான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு நான் வீடியோஸாக வந்து போட்டிருந்தேன். பட் கொஞ்ச நாளாக என்னால் மணி சேவிங்ஸும் வந்து பண்ண முடியல. ஸோ அதனால் உங்களுக்கும் என்னால் வீடியோஸ் வந்து கொடுக்க முடியல. பட் அந்த மணி சேவிங்ஸ் வீடியோஸ் உங்கள் யாருக்காவது வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாலுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். பட் நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பிளானா, இதுக்காக வந்து நீங்கள் வந்து பிளான் எழுதி இதை ஒரு வீடியோ ஒன்று போடுறீங்களான்னு கூட கேட்டாங்க. பட் அதை பார்த்து நிறைய பேர் வந்து மணி நான் சேவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு மணி சேவிங்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோஸ் போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து நம்ம ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து ஷார்ட் வீடியோவும் வரும். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம்மேட் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 4000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கான கிவ்அவே பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 அன்றைக்கி வர வீடியோஸில் யார் வின்னர், என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரே வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ ஒரே ஒரு வின்னர் தான் நம்ம சூஸ் பண்ணி கிவ்அவே கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுங்கிற ஐடியாஸையும் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் என்னால் வந்து வின்னர்ஸ் வந்து சூஸ் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸை பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்க்க போகிற வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத் பவுடர் தான். இந்த பாத் பவுடர் பார்த்திங்க அப்படின்னா 31 ஹெர்பல்ஸ் வந்து ஆட் பண்ணி இந்த ஹெர்பல் பவுடர் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். இந்த பாத் பவுடர் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனையுமே வந்து க்யூர் பண்ணும். ஸோ இந்த பாத் பவுடர் எப்படி ரெடி பண்ணுறது, இதில் வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பாத் பவுடருக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட் எவ்வளோ அளவோட வேணும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு, அதாவது பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்களே, அது வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட் அண்ட் சப்பிளாக வச்சுக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கடலைப்பருப்பு, இது வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் ரொம்ப டேன் ஆகிருக்கு அப்படின்னா அந்த டேனை ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் இது வந்து ஒரு 1/4 கிலோ. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரோஜா இதழ், இது பார்த்திங்கன்னா டார்க் பிங்க்கில் இருக்குல்ல, பட்டு ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு பன்னீர் ரோஜாவே கிடச்சிது அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே அதை எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே பன்னீர் ரோஜாவும் தான் ஆட் பண்ணுவேன். இதுலேயே 1/2 கிலோ ஆட் பண்ணியிருக்கேன். பட் இந்த ரோஸும் எங்கிட்ட இருந்தனால இதையுமே இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் பன்னீர் ரோஜா ஒரு 1/4 கிலோ வந்து எடுத்துக்கிறேன். ரோஸும் ஆவாரம்பூ நமக்கு வந்து எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னோட pH லெவலை வந்து பேலன்ஸ் பண்ணும். ஓப்பன் போர்ஸ் இருந்துச்சுன்னா அதையுமே வந்து நல்லா வந்து சரி பண்ணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா யங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் எந்த அளவுக்கு வேணாலுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ, அது சொல்லவே தேவையில்ல. நம்ம ஸ்கின்னில் எக்ஸஸ் ஆயில் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணும். டார்க் ஸ்பாட், டார்க் சர்க்கிள்ஸ், அன்ஈவன் ஸ்கின் டோன் இது எல்லாமே சரி பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா கோல்டன் க்ளோவாக வச்சுக்கும். ஸோ அதனால் ஆவாரம்பூ வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்குமே நீங்கள் வந்து ரோஸ் அண்ட் ஆவாரம்பூ ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மரிக்கொழுந்து, இது வந்து ஒரு 200 கிராம் ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும். இந்த பாத் பவுடர் நம்ம வந்து குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த டே ஃபுல்லாகவே நமக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஒரு 200 கிராம் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மகிழம்பூ, இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட்னால ஏற்படக்கூடிய கொப்பளங்கள் இது மாதிரி இதெல்லாம் வந்து சரி பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு பீல், மகிழம்பூ வந்து 100 கிராம். ஆரஞ்சு பீல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ ஆட் பண்ணலாம். இது வந்து ஒரு 200 கிராம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி பிம்பிள் வந்து அந்த பிளாக் மார்க்ஸ், அன்ஈவன் ஸ்கின் டோன் இது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணும். அதே மாதிரி விட்டமின் சி இருக்கனால நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவாக வச்சுருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹைபிஸ்கஸ், செம்பருத்தி பூ, இதில் நிறைய ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஸ்கின்னில் சுருக்கம் வராமல் நம்ம ஸ்கின்னை நல்லா யங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நீம், அதாவது வேப்பிலை ஒரு கைப்பிடி, அதுக்கப்புறம் மா இலை வந்து ஒரு கைப்பிடி. இதில் ரெண்டுலேயுமே நிறைய ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. மா இலை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய ரேஷஸ் இது எல்லாமே க்யூர் பண்ணும். அதே மாதிரி நம்ம ஸ்கின்னில் கொலாஜனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா துளசி, இதுலேயுமே நிறைய ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதுவுமே நம்ம ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய பிம்பிள் மார்க்ஸ் எல்லாமே க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கார்போக அரிசி, இது பார்த்திங்கன்னா ஒரு மெடிசினல் ஸ்க்ரப்னே சொல்லலாம். இதுலேயும் வந்து நிறைய ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதை வந்து குழந்தைங்களுக்கு கூட வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய ரேஷஸ், ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே வந்து க்யூர் பண்ணும். ஸோ அதனால் அது வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறேன்.
நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பூலாங்கிழங்கு இதுவுமே வந்து ஒரு 100 கிராம் வந்து எடுத்துக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ கொடுக்கும். இதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அந்த ஸ்மெல்லுக்காக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நல்லா க்ளோவாக நம்மளோட கலர் என்னவோ நேச்சுரலான கலர் என்னவோ அதை வந்து மறுபடியும் வந்து மீட் எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள். இது எல்லாருக்குமே தெரியும். அன்வான்ட் ஹேரை வந்து வளர விடாமல் பார்த்துக்கும். அதே மாதிரி பிம்பிள் வந்த மார்க்ஸ், பிக்மெண்டேஷன் இது எல்லாமே வந்து க்யூர் பண்ணுற தன்மை இந்த கஸ்தூரி மஞ்சளுக்கு உண்டு. ஸோ 100 கிராம் அளவுக்கு வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜாதிக்காய். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் மார்க்ஸ், அதுக்கப்புறம் கருவளையம் இது எல்லாமே க்யூர் பண்ணுற தன்மை இந்த ஜாதிக்காய்க்கு உண்டு. ஸோ அதனால் வந்து ஒரு ஜாதிக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அதிமதுரம், லிக்கோரைஸ் இது எல்லாத்துக்குமே இப்போ வந்து தெரிஞ்சிருக்கும். இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா லைட்டன் பண்ணும். அதே மாதிரி பிளாக் மார்க்ஸ், பிக்மெண்டேஷன், மூக்கு கிட்ட பக்கத்தில் கருப்பாக இருக்கிறது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே வந்து க்யூர் பண்ணி நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கோரைக்கிழங்கு. இதுவுமே நம்ம பிம்பிள் வந்த மார்க்ஸ் எல்லாத்தையும் க்யூர் பண்ணுற தன்மை இதுக்கு இருக்குது. அதே மாதிரி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்குற தன்மை இருக்குது. அதே மாதிரி முகத்தில் இருக்க அன்வான்ட் ஹேர்ஸை வந்து ரிமூவ் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜடாமாஞ்சி. இது வந்து ஜடாமாஞ்சின்னு சொல்லுவாங்க, இல்லை ஜடாமாஞ்சல்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னில் வந்து கொலாஜனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா நேச்சுரலாக அதோட எலாஸ்டிட்டியை வந்து கம்மி பண்ணாமல் நல்லா நம்ம ஸ்கின்னை வந்து எங்கே வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வசம்பு. இது பார்த்திங்கன்னா நம்ம பாத் பவுடரை கெட்டு போகாமல் பார்த்துக்கிறதுக்காக வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த பாத் பவுடர் பார்த்திங்க அப்படின்னா 1 இயர் வரைக்குமே வந்து கெட்டு போகாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லாமே நம்ம சன்லைட்டில் வந்து ட்ரை பண்ணி தான் இது ரெடி பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வெட்டிவேர் நமக்கு நல்லா தெரியும். இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவுமே குளிர்ச்சி. அதே மாதிரி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா குப்பைமேனி நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா குப்பைமேனி சோப் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனையுமே, அதே மாதிரி ரேஷஸ், அலர்ஜி இந்த மாதிரி இருக்கிறது, அதுக்கப்புறம் பிம்பிள் அந்த மார்க்ஸ் எல்லாமே வந்து க்யூர் பண்ணும். ஸோ அதனால் வந்து குப்பைமேனி பவுடர் வந்து எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து நம்ம சோப்ஸ் பண்ணுறதுக்கும் ஃபேஸ் பேக்குக்கும் வந்து நான் ரெடி பண்ணி பவுடராக வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதில் வந்து ஒரு 100 கிராம் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா முருங்கை இலை வந்து நான் காய வச்சு இந்த மாதிரி பவுடர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 50 கிராம் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டீனேஜில் வரக்கூடிய அந்த பெரிய பிம்பிள்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது, பிம்பிள் வந்து ஸ்கார்ஸ் இது எல்லாமே வந்து க்யூர் பண்ணும். அதே மாதிரி இதில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸும் இதுலேயும் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா எங்கே வச்சுக்கும். ஸோ அதனால் இது வந்து ஒரு 50 கிராம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா திருநீற்று பச்சிலை அண்ட் அருகம்புல் இது ரெண்டையும் வந்து நான் காய வச்சு இந்த மாதிரி பவுடர் பண்ணியிருக்கேன். திருநீற்று பச்சிலை பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பிளாக் ஸ்பாட்ஸ்க்கு வந்து சூப்பரான வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் அது வந்து எடுத்துருக்கோம். அருகம்புல் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா திரிபலா பவுடர். இதில் வந்து விட்டமின் சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா வந்து ஹெல்த்தியாகவும் நம்ம ஸ்கின்னில் உள்ள பிரச்சனையை வந்து க்யூர் பண்ணுறதுக்கும் அதை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா முல்தானி மட்டி. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். எக்ஸசைஸில் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஸ்கின்னுக்கு நல்லா பிரைட்டன் கொடுக்கும். ஸோ அதனால் இது வந்து ஒரு 50 கிராம் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பச்சை கற்பூரம். இதில் வந்து ஒரு 2 பீஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாசனைக்காகவும் இதில் வந்து எந்த பூச்சி இந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்கிறதுக்காகவும் வந்து இது யூஸ் பண்ணுறோம். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதனால் இது வந்து ஒரு 2 பீஸ் அளவுக்கு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பாதாம் வந்து ஒரு 100 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் அதை வந்து இது வீடியோவில் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் கிரைண்ட் பண்ணும்போது அதையும் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். பாதாம் வந்து ஒரு 100 கிராம். அது நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும், நம்ம ஸ்கின்னுக்கு நல்லா கலர் கொடுக்கும். ஸோ அதனால் அதுவும் சாண்டல்வுட் பவுடரும் சந்தன பவுடரும் ஒரு 100 கிராம் வந்து எடுத்துக்கிட்டேன். லாஸ்ட்டாக வந்து ஃப்ளாக்ஸ் சீடு வந்து ஒரு 100 கிராம். இந்த 3 பொருளையும் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணல நான் கொடுத்து கிரைண்ட் பண்ணிட்டேன். ஸோ டோட்டலாக 31 ஹெர்பல்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாமே வந்து நல்ல சன்ட்ரை வந்து 2 டேஸ் வந்து நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மிஷினில் குளிச்சு இந்த மாதிரி அரைத்து பவுடராக எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த பாத் பவுடரை நீங்கள் டெய்லி வந்து சோப்புக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னில் உள்ள எல்லா ப்ராப்ளமே வந்து க்யூர் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா எல்லோ கலரில் தான் இருக்கும். பட் வீடியோவில் வந்து கலர் தெரியல, அதனால் பிக்சராக நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த கலரில் தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனையும் வந்து க்யூர் பண்ணும். இந்த பாத் பவுடர் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது சில பேருக்கு பார்த்திங்கன்னா கழுத்தில் வந்து கருப்பாக இருக்கும், கை முட்டிக்கிட்ட கால் முட்டி இந்த மாதிரி பக்கம்லாம் ரொம்ப பிளாக்காக இருக்கும் இல்லையா. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து கலர் ஃபேட் அவுட் ஆகும். ஸோ அந்தளவுக்கு வந்து சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும். இந்த பாத் பவுடர் பாய்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கோரைக்கிழங்கு, பூலங்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள் இது 3ஐயும் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த பாத் பவுடர் வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பாத் பவுடர் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னா மறக்காமல் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அடுத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த அளவுக்கு வந்து அது எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கும் வந்து நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன் உங்களோட கமெண்ட் படிக்கும்போது. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்க்கு தொடர்ந்து இதே மாதிரி உங்களோட ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.